Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோவில் Tally Primeல Proforma Invoice எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ Proforma Invoice கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி Proforma Invoice பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ Proforma Invoice எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து ரெகுலர் இன்வாய்ஸ் கிடையாது, இது ஒரு ஆப்ஷனல் இன்வாய்ஸ் தான். ஸோ நம்ம கஸ்டமர் கிட்டேருந்து பேமெண்ட் அட்வான்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தரக்கூடிய ஒரு இன்வாய்ஸ் தான் Proforma Invoice. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ட்ரேடிங் சர்வீஸ் செக்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கிற கூட்ஸ்க்கு ஒரு என்கொயரி வருது, கூட்ஸ் ஆர் சர்வீஸ்க்கு. ஸோ அந்த என்கொயரி வருது, என்கொயரியை பேஸ் பண்ணி நம்ம கோட் பண்ணுறோம், கொட்டேஷன் கொடுக்குறோம். கொட்டேஷனுக்கு அப்புறம் நெகோசியேஷன் நடக்குது கஸ்டமர் கூட. நெகோசியேஷன்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக கஸ்டமர் கிட்டேருந்து ஒரு பிஓ ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து பேமெண்ட் கேட்போம். அட்வான்ஸ் 50% ஆர் 100% டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம பிஸ்னஸ் பேஸ் பண்ணி கேட்போம். அப்போ கேட்கும்போது கஸ்டமர் அட்வான்ஸ் பே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபார்மா ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸ் தான் அந்த இன்வாய்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக கூட்ஸு நம்மளோட சர்வீஸை நம்ம டெலிவர் பண்ணுவோம். டெலிவர் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேல் இன்வாய்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இந்த பர்ஃபார்மா இன்வாய்ஸ் எப்படி டேலியில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். கிரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வவுச்சர் டைப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கணும். கிரியேட் வவுச்சர் டைப் Proforma Invoice அப்படின்னு சொல்லி ஒரு வவுச்சர் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வவுச்சர் ஒரு ஆப்ஷனல் வவுச்சர் தான். அண்டர் சேல்ஸில் வச்சுக்கலாம். ஆக்டிவேட் திஸ் வவுச்சர் டைப் எஸ் பண்ணிக்கலாம். மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பர் ஆட்டோமேட்டிக் நம்ம இது கொடுக்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஆப்ஷனல் வவுச்சர் தான். ஆப்ஷனல் வவுச்சராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டினியூவஸ் நம்பர் வராது, எல்லாமே 111 தான் வரும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட்னா கண்டினியூவஸ் நம்பர் வரும். ஆட்டோமேட்டிக் மேனுவல் ஓவர் ரைட் கொடுத்துடலாம். ப்ரிவென்ட் கிரியேட்டிங் டூப்ளிகேட் வவுச்சர் நம்பர் கிரியேட் பண்ணுறதுல ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் நம்பரிங் டீட்டெயில்ஸ், ஸோ வவுச்சர் நம்பர் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு வவுச்சர் நம்பர் 1 நான் கொடுத்துட்றேன். ஸ்டார்டிங் நம்பர் பிஐன்னு நான் கொடுத்துட்றேன். ஸ்லாஷ் சஃபிக்ஸு கொடுத்துட்றேன் 24-25. நெக்ஸ்ட் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும். மேக் திஸ் வவுச்சர் டைப் ஆஸ் ஆப்ஷனல் பை டிஃபால்ட். இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வித்தவுட் ஃபெயில் எஸ் இருக்கணும். இது ஏஎஸ்ல இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் நம்ம எஸ் கொடுக்கல அப்படின்னா இது டேரெக்டாக நம்மளோட சேல்ஸ் ரெஜிஸ்டர், நம்மளோட சேல்ஸ் டர்னோவர் ரிப்போர்ட்டில் ஆட் ஆகிடும், அண்ட் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்லேயும் ஆட் ஆகிடும். ஸோ நம்ம ரிப்போர்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆட் ஆகி காட்டிடும். அண்ட் ஜிஎஸ்டி ஃபைலிங் டைமில் நம்ம தப்பாக பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக எஸ்எல் இருக்கணும். நெக்ஸ்ட் வவுச்சர் டைப் சேவிங் எஸ் பண்ணிக்கலாம். டைட்டில் Proforma Invoice. நெக்ஸ்ட் பேங்க் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வவுச்சர் கிளாஸ் வேணும்னா நீங்கள் வவுச்சர் கிளாஸும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வவுச்சர் F8. ஸோ F8ல் பாருங்கள், இப்போ நார்மல் சேல்ஸ் அப்படின்னா சேல்ஸில் இங்கே ஆப்ஷன் ஒரு பட்டன் இருக்காது. அதுவே Proforma Invoiceல இங்கே சென்டரில் பாருங்கள் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஒரு வேளை இல்லை அப்படின்னா இங்கே ரைட் சைட் பாருங்கள் ரெகுலர் ஆப்ஷனல். ரெகுலர் பண்ணணும்னா ரெகுலர், ஆப்ஷன்னா ஆப்ஷன். ஸோ இது பை டிஃபால்ட்டாக ஆப்ஷன் தான் இருக்கணும். ஸோ இன்வாய்ஸ் நம்பர் நம்ம டேட் கொடுத்துக்கலாம். இப்போ பார்ட்டிக்கு இன்வாய்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம் Proforma Invoice. ஸோ இங்கே நம்மளோட டிஸ்பேச் த்ரூ. ஸோ எந்த பார்சலில் வரணும், டிரான்ஸ்போர்ட்டு கொடுத்துடலாம். எந்த டெஸ்டினேஷன், ஆர்டர் நம்பர், இதில் நம்மளோட டேர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு 50% அட்வான்ஸ் கேட்டிருக்கோம். 2 டேஸில் டெலிவரி ஆகிருக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே சேல் லெஜர்லாம் கொடுத்துடலாம். ப்ராடக்ட்டு 50 நம்பர்ஸ், ரேட்டு, டிஸ்கவுண்ட் எதாவது இருக்குன்னா டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த ப்ராடக்ட், டிஸ்கவுண்ட் இருக்குன்னா டிஸ்கவுண்ட். நெக்ஸ்ட்டு டேக்ஸ், சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி நம்ம கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஈவபிள் இருக்குன்னா ஈவபிளும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ Proforma கிரியேட் பண்ணியாச்சு. இது எப்படி இருக்கும் வியூ அப்படின்றதும் காட்டிடுறேன். ஸோ இதான் நம்மளோட Proforma நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு.
ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸில் பாருங்கள், உங்களுக்கு மேலே டைட்டில் வந்து ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னு வந்துடும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு எல்லா டீட்டெயில்ஸ், ஆர்டர் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸ் வந்துடும், எல்லா ரேட்டு எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரிப்போர்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் நார்மலாக சேல்ஸ் ரெஜிஸ்டரில் உங்களுக்கு ஆட் ஆகாது, ஒன்லி சேல்ஸ் மட்டும்தான் வரும். ஆப்ஷனல் வவுச்சர்னு இருக்கும், டிஸ்பிளே, எக்ஸப்ஷன் ரிப்போர்ட், ஆப்ஷனல் வவுச்சர். ஸோ இங்கே தான் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இருக்குது, நம்ம இந்த பிளேஸில் தான் போய் பார்த்துக்கணும். ஸோ ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகணும். ஓகேங்களா? இங்கே தான் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வவுச்சர் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ அடுத்தோட கண்டினியூட்டி நம்பர் 2 அப்படின்னு சொல்லி ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டேலி பிரைமில் சிம்பிளாக ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் அட்வான்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஆர்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி கூட்ஸ் டெலிவரி பண்ணிவிட்டு ஸோ உங்களோட பிஸ்னஸ் பெட்டர் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் எப்படி டேலி பிரைமில் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.